Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salary Man's Club-ஓட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு டோர்னமென்ட்ல ஒரு புது டீம் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அந்த டீம் வந்து ஆப்போனன்ட் வேற லெவல்ல கிரஷ் பண்றாங்க. 21-3 ன்னு சொல்லிட்டு அந்த டீம் பிளேயர் ஒருத்தன் லேண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா இது வார்ம் அப் லெவல் கூட இல்லையடா அப்படினு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இங்க டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு யூனிசிஸ்க்கு சன்லைட் பேவரேஜ்க்கு தான் அடுத்த மேட்ச் போல அப்படினு சொல்றான். சரிடா அந்த மேட்ச் நீ போய் பார்க்கலையா அப்படினு சொல்லிட்டு அவன் கேட்கவும் செய்றான். என்னோட அண்ணன் எப்படி வின் பண்ண போறான் இதுல என்ன டவுட் அப்படினு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். which means யூனிசிஸ்ல ஹையர் டர்பல்ல வேர்ல்ட்ல செகண்ட் பிளேயர் அவனோட தம்பி தான் இவன். அந்த டீம்ல இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி ஒரு வெள்ளை கலர் முடி இருக்கான். அந்த மேட்ச் ஷெட்யூல்ல மியூசியமோட பேரை பார்த்துட்டு இவன் ஏற்கனவே மியூசியமே தெரிஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்காக யுஷியாமா வந்துட்டு அவனோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேருமே கூட்டு வந்திருக்கான். அப்ப அந்த டீம்ல வெல்ல முடியிருந்தாலே அவன் வந்துட்டு மேட்ச் பாக்குறதுக்காக தான் நின்னுக்கிட்டு இருப்பான். கூட இருந்த ஒருத்தன் வந்துட்டு என்னடா அவனோட பழைய டீம்மேட் மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போ யூனிசிஸ் வர்சஸ் சன்லைட் பேவரேஜ்க்கான ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டபுள்ஸ் டீமாவே மியூசியமே மீக்கட்டோ ரெண்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹாயட்டோவும் இன்னொரு பிளேயரும் இருக்காங்க வழக்கம் போல. இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹாயட்டோக்கு அகைன்ஸ்ட் இவங்க ரெண்டு நாள் எதுவுமே பண்ண முடியல. அவன் வேற லெவல்ல பவர்ஃபுல்லான ஸ்மாஷா கொடுத்துக்கிட்டு இருக்கான். யூனிசிஸ் 21 சன்லைட் பேவரேஜ் 15 ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட் யூனிசிஸ் தான் எடுக்கிறாங்க. நான் எதிர்பார்த்தது இவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ சொல்றான். அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா நம்ம வந்து அடுத்த கேம்ல வின் பண்ணி முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் சொல்றான். அவன் ஸ்மாஷ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது, என்னால ரிட்டர்ன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிமி சொல்றான். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதானே அப்படின்னு சொல்லிட்டு மிகிட்ட சொல்றான். சரி இப்போ நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மியூசிமி கேட்கறான். அப்ப மிகிட்ட வந்துட்டு இப்ப லக்கு நம்ம சைடு தான் இருக்குது, இந்த ஜிம் வந்துட்டு இப்ப நமக்கு தான் ஃபேவரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் ரேலி ரொம்பவே இன்டென்ஸா போய்கிட்டு இருக்குது. ஹாயட்டோ வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு ஸ்மாஷ் பண்றான். அது எப்படியோ மியூசிமி தடுத்துறான். அது வந்துட்டு டேப்ல பட்டு அவங்க கோட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்குது அங்க சன்லைட் பேவரேஜ். அப்பதான் மியூசிமி மிகிட்ட வந்துட்டு நேத்து நைட் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மிகிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் நம்ம தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னடா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மியூசிமி கேக்குறான். நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை தோக்குறது மூலமா தான் அவங்களோட பேட்டர்ன் ஹேபிட் எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் செகண்ட் செட்ல அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிற டைம்ல நம்ம வந்துட்டு நம்மளோட அட்டாக் லாப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அட்டாக் லாப்ஸ்னா அவங்க அடிக்கிறது அவங்க சும்மா நார்மலா மட்டும் உள்ளது இல்லாம அப்படியே ஏத்தி இறக்குறது. அவனோட தலைக்கு கிட்ட போறப்ப அவனால பவர்ஃபுல்லான ஸ்மாஷஸ் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால அவனுக்கு வந்துட்டு அந்த மாதிரியே கொடுக்குறாங்க. ஹாயட்டோக்கு தலைக்கு மேலே வரதுனால அவனால பவர்ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ண முடியல. இப்படியே கேம் ஈக்குவலா போய்கிட்டு இருக்குது. ஹாயட்டோக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது, இவங்க அட்டாக் லாப்ஸ் யூஸ் பண்ணி என்னைய ஸ்மாஷ் பண்ண விடாம தடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீகிட்ட வந்துட்டு கிராஸ் கோட்ல ஒரு ஸ்மாஷ் பண்றேன். இப்ப சன்லைட் பேவரேஜ் 13 யூனிசிஸ் 10 ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அவங்க டீம் பிளேயர் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற வைக்கிறேன். அப்ப நீ வர்றப்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி நடக்குது. ஹாயட்டோ இந்த வாட்டி சூப்பரா ஸ்மாஷ் பண்றான். அடுத்து அதே மாதிரி அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு மீகிட்டோ கொஞ்சம் தடுமாற விடுறான். அதனால மீகிட்ட வந்து லைட்டா தான் தொட்டு விடுறான். அது நல்லாவே போகுது ஹாயட்டோக்கு. அவன் இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பறந்துட்டு சூப்பரா ஒரு ஸ்மாஷ் பண்றான். பட் அது வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டா போகுது. அவன் எதிர்பார்த்த இடத்துக்கு போகல. இது காத்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இப்பதான் இந்த பயவுல புரியவே செய்து போல அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது. சோ நான் இதை ஈஸியாவே எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியம் நினைக்கிறேன். அப்பதான் மீகிட்ட வந்துட்டு இன்டர்வல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். நம்ம காக்கோட வெயிட் வெறும் 5 கிராம்ஸ் தான். சோ கொஞ்சம் காத்து அடிச்சா கூட அதோட டைரக்ஷன் ரொம்பவே சேஞ்ச் ஆகும். நல்ல வேளையா இந்த செட்டை பொறுத்தவரை காத்து வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடுல தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால காக்கு வர்றப்ப அது ரொம்பவே ஷார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட முதல்ல கெஸ் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி மியூசியம் கொஞ்சம் ஷார்ட்டா முன்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே அதை அடிச்சு விடுறான். அது அவுட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் நினைக்கிறான். பட் அது வந்து கரெக்டா லைன்ல போய் விழுந்து பாயிண்ட் ஆயிருது. சோ இதன் மூலமா செகண்ட் செட்டை சன்லைட் பேவரேஜ் வின் பண்றாங்க. இப்போ தேர்ட் செட் போய்கிட்டு இருக்கப்ப ஹாயட் வந்துட்டு இந்த வாட்டி காத்து எங்க பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் அது அப்படியே போய் அவுட்ல விழுந்துருது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் அதிக தூரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட் நினைக்கிறேன். இப்ப தேர்ட் செட்ல ரெண்டு டீம் 19-19 ஈக்குவலா இருக்காங்க. அப்ப மீகிட்ட ஒரு பால் ஈஸியாவே ஹாயட்டோக்கு ஸ்மாஷ் பண்ற மாதிரி கொடுக்குறான். அவன் நல்லா ஜம்ப் பண்றான். ஹாயட் இடத்துல இப்ப வேற ஒரு பிளேயர் இருந்திருந்தா இப்பதான் ஒரு ஸ்மாஷ் மிஸ் பண்ணிருக்கான். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி அடிக்க மாட்டான். ஆனா இங்க நிக்கிறது ஹாயட். அவன் வந்துட்டு நிறையவே ரிஸ்க் எடுக்க தான் செய்வான். சோ கண்டிப்பா அவன் பவர்ஃபுல்லா இங்க தான் ஸ்மாஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி வந்துடுறான். சோ அதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியா ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த ராலி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குது. ஹாயட் வந்துட்டு என்னதான் முக்கிய அடிச்சாலும் இவங்க எப்படியாவது உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹாயட் வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருந்த வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா அடிக்கிற மாதிரி லைட்டா தட்டி விடுறான். அதனால மியூசியம் முன்னாடி வந்து எடுக்கிறான். அந்த டைம்ல அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு பின்னாடி தூக்கி அடிச்சிடறான். அதையுமே மீகிட்ட எப்படியே உளுந்து எடுக்கிறான். இவன் வந்துட்டு திரும்ப மீகிட்ட இருந்த பிளேஸ்ல அடிச்சு விட்டுறான். கண்டிப்பா இதை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மியூசியம் ஓடி போய் பறந்து வந்து அடிச்சு லேண்ட் ஆகுறப்ப அவனுக்கு கால்ல பயங்கரமா வலிக்குது ஏதோ. பட் அந்த ஒரு ஷாட் அவன் சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணி இந்த ஒரு செட்டையுமே வின் பண்ணிடுறாங்க சன்லைட் பேவரேஜ். சோ ஃபர்ஸ்ட் கேம்ல சன்லைட் பேவரேஜ் தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னும் 2 கேம் இருக்குது. அடுத்து வந்து சிங்கிள்ஸ் தான். சிங்கிள்ஸ்ல சோட்டாக்கு அகைன்ஸ்ட் ஆட போறது அந்த பிங்க் முடி இருப்பான் தெரியுமா ஆயட்டோ. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. பட் அவன் வந்துட்டு அப்பலாம் இல்ல. அடுத்த செகண்டே வந்துட்டு ஒன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. என்னடான்னு பார்த்தா அவ்வளவு பவர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே ஸ்மாஷ் பண்ணிடுறான். சரியான குரல் வித்தக்காரனா இருக்கான். எந்த பக்கம் போனாலும் அதை விடவே மாட்டேங்கிறான். அடுத்த டீம் போய் வார்ம் அப் பண்ணுங்க, இந்த கேம் இப்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசிஸோட கோச் சொல்றாரு. ஆயட்டோக்கு அகைன்ஸ்ட் சோட்டாவால எதுவுமே பண்ண முடியல. ஏதாவது ட்ரை பண்ணவே செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயட்டோ சோட்டாவை பார்த்து கேட்கிறான். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றேன். சோட்டா வந்துட்டு நேரா மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலுமே சில நேரத்துல என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அந்த காக்கு வந்து கிரவுண்ட்ல ஒழுகுது. இந்த ஒரு கேமை ஈஸியாவே வின் பண்றான் ஆயட்டோ. நல்ல க்ளோஸான கேம் தான்டா, சூப்பரா தான் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிமி சொல்றான். இல்ல என்னால அவனுக்கு அகைன்ஸ்டா சுத்தமா நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். இப்ப தேர்ட் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. டாக்கிட்ட வந்துட்டு நான் போன கேம்ல தோத்துருக்கலாம், ஆனா இந்த வாட்டி நான் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஆளா இருக்கேன். இப்ப வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பழைய மாதிரி அப்படியே ட்ரெஸ் இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறான். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட கேம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸியாவே எடுக்கிறாங்க. இதே மாதிரி டாக்கிட்ட வந்துட்டு இந்த வாட்டி கண்டினியூவா சூப்பரா லேண்டுகிட்டு இருக்கான். சன்லைட் பேவரேஜ் 9 யூனிசிஸ் 4 ன்னு சொல்லிட்டு இருக்குது. பரவாயில்ல, போன வாட்டியோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. பட் அதனால எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரோட உண்மையான கேம் பிளே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு டீமே 15-15 ஈக்குவலா இருக்குது. ஹாயட்டோட தம்பி ஸ்டேடியத்துக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போறாங்க.
ஹாய்ட்டோட டீம் தோத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. தோயா டாகிட்டா ரெண்டு பேரும் நல்லாவே லேண்டாலும் அவங்களுக்கு ஈக்குவலா கீப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் செட் அவங்க ஈஸியாவே வின் பண்றாங்க. அடுத்த செகண்ட் செட்லயுமே அவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸ் வர அவங்களுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்க சைடு தான் ரொம்பவே சப்போர்ட் இருக்குது. இதே மாதிரி அவங்க கண்டினியூ பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க 4 பாயிண்ட் இப்ப லீடிங் போயிடுறாங்க. இவங்க என்னதான் பாயிண்ட் எடுத்தாலுமே அவங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கனால கடைசி வர 4 பாயிண்ட் லீடிங்லயே தான் இருக்குது. நான் ஒன்னும் இன்னைக்கு வீக்காலாம் இல்ல, நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த 4 பாயிண்ட் கேப் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டா நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அவங்க 20 சன்லைட் பெவரேஜ் 16 சொல்லிட்டு தான் இருக்குது. இந்த கேம்ல என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டா கஷ்டமா வர பால கூட சூப்பரா ரிட்டர்ன் பண்ணி உள்ள கொடுக்குறான். பட் அவனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது. இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தூக்கி கொடுத்துறான். இல்ல என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசி மொமெண்ட் வர உள்ள போய் எடுக்க ட்ரை பண்ற முன்னாடி பட் அவன் முன்னாடி போய் செட்டில் வைக்கும் போதே கரெக்டா காக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துருது. சோ இந்த ஒரு கேமை யூனிசிஸ் டீம் வின் பண்றாங்க. பரவாயில்ல, இந்த கேம் ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்த. யூனிசிஸ் அகைன்ஸ்டாவே இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஒய்ஃப் வந்துட்டு நானும் பையனும் முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி நான் என்ன இவங்களை கூட யோசிக்காம நான் பாட்டுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே கடுப்பாகுது. அப்படியே அவன் எந்திரிச்சு போகும்போது இவங்களை பாக்குறான். எனக்கு இப்பதான் புரியுது நான் இவங்களை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப இவனோட சின்ன வயசு இதெல்லாம் நினைச்சு பாக்குறான். பேட்மிண்டன் விளையாண்டது, அந்த பொண்ணை பார்த்தது, இந்த பொண்ணு தான் வந்துட்டு என்னை முழுசா நம்பின ஒரு ஆளு. என்ன மத்த எல்லாரும் விட அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அவதான். எல்லாத்துக்கும் மேல நான் வந்துட்டு அவளை ஹாப்பியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். நாங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பேட்மிண்டன் நான் குவிட் பண்ணிட்டேன். எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பேஷன் மட்டும் தான் இருந்தது, என்னோட ஃபேமிலியா பாத்துக்கிடணும். வேலை, என்னோட குழந்தை, அப்புறம் என்னோட ஒய்ஃப், இந்த 3 தான் என்னோட உலகமாவே இருந்தது. என்கிட்ட இப்ப இருக்கிறத விட நான் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறேன். இப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சன்லைட் பெவரேஜ் டீமா காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்பவே நார்மல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தோத்த கூட எந்த வருத்தமும் இல்லாத மாதிரி. அப்ப மியூசியம் வந்துட்டு எல்லாரும் எதுக்கு இப்ப இப்படி நடந்துக்கிறீங்க, யாருமே ஃபீல் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நீ என்னப்பா புதுசா வின்னிங் ஆகிறத பத்தி எல்லாம் கேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டோயா கேக்குறேன். பின்ன நம்ம வந்ததே அதுக்கு தான், வின் பண்ண வேண்டாமா, எப்படினாலும் நம்ம எல்லாம் ஒரு டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட கேக்குறேன். யாரு சொன்னா இப்ப நாங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அழுதுகிட்டே இருக்கனால எதுவும் மாற போறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீ இப்படி சொன்னது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. சோட்டா மட்டும் தனியா நேரம் வாஷ்ரூம் போறான். அங்க பார்த்தா ஹாயட்ட மூஞ்ச கழுவிக்கிட்டு இருக்கான். வாப்பா நீயா, நம்மளோட கேம் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்ட சொல்றான். இல்ல உங்களோட கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, 4 ஆண்டெல்லாம் ஒன்னும் அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். அப்படின்னா நீ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சா இன்னுமே நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்ட சொல்லிட்டு போறான். இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீ வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற, அப்புறம் வந்து எது உனக்கு இன்னும் ஹார்டா லேண்டன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு காரணம் வந்துட்டு ஒருத்தன் அவன் கூட நான் தோக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே மீகிட்ட மியூசியம் ரெண்டு ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டு இருக்க பேசிக்கிட்டே வராங்க. உன்னோட கால்ல எதுவும் இன்ஜுரி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட கேக்குறான். இல்லடா அது லைட்டா ஜம்ப் பண்றப்ப அப்ப கால் சுளுக்குச்சு, இப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசியம் சொல்றான். இல்ல நீங்க வந்துட்டு இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கணும், அதான் உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப மீகிட்ட யார் மேலேயே தெரியாம அடிச்சிடறான். அவன் பார்த்தா அந்த வெள்ள முடிக்காரன் அவன் வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ நீ தான் மியூசியோட பார்ட்னர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு மியூசியம் அப்ப இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட ஷாக்கா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ ஒரு நல்ல பார்ட்னர் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மியூசியம் பார்த்து சொல்றான். மியூசியம் வந்துட்டு இசுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட கேக்குறான். என்னோட பேர் வந்துட்டு இசுமோ, நான் வந்துட்டு மியூசியோட பழைய டீம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இவனோட பேரை ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அப்ப ஆப்போசிட்லயே பார்த்தா ஹாயட்டோட பிரதர் மீகிட்டோ கிட்ட பேசுறான். வர்றா நீ இப்ப டபுள்ஸ் விளையாடுறன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இன்டர்ஹைல நான் உன்னை அப்படி கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப விளையாடுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். which means ஆசுமா மீகிட்டோ ரெண்டு பேரும் டபுள்ஸ் விளையாடுறப்ப ஆசுமாக்கு கை உடைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஆப்போனன்ட் விளையாண்டதே இவன் தான் வேணுக்குனே ஆசுமாக்கு எல்லா இதையும் தள்ளிக்கிட்டு இருப்பான். எங்களோட செகண்ட் டீம் கூட உங்களோட பெஸ்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்நியாரம் அவங்க கேப்டன் வந்துட்டு வா பேசணும் போதும் போலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேப்டன் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அந்நியாரம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். தாக்குமா கிரிஷிமா உன்னை நான் வந்துட்டு எஸ்ஜே லீக்ல பீட் பண்றேன், உங்க டீம் மிட்சுகோசியுமே நான் பீட் பண்றேன் மொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆக்சுவலி நம்ம மீகிட்டோ வந்துட்டு மிட்சுகோசியில இருந்து தான் வரவே செஞ்சிருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்டிங் சீன்ல மீகிட்டோ வந்துட்டு ஒரு கம்பெனில இருந்து வெளியே வந்திருப்பாங்க, அது இந்த கம்பெனில இருந்தா அவன் சரியா லாலன்னு சொல்லிட்டு இவனை வெளியவே அனுப்பியிருப்பாங்க. இவங்க கிட்ட நான் சிங்கிள்ஸ்ல இருந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்ப மீகிட்டோ இங்க ஜாயின் பண்ணவே செஞ்சிருப்பான். அப்ப கிரிஷிமா வந்துட்டு கொஞ்சம் எகறான். நேரா அவங்க கேப்டன் வந்துட்டு பரவாயில்ல நீங்க என்ன பேசுனியோ அதை வந்துட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண அப்ப நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். யூசியம் அப்படியே ஸ்டேடியம் விட்டு வெளியேறப்ப அவனோட பையன் ஓடி வந்து இங்க பாருங்க அம்மா ஏதோ அவார்டு வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறான். இன்னும் ஆத்தர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அப்படியே அவங்க யூசியம்மாவையும் பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி பண்ண வேண்டியதானே, உங்களுக்கு பேட்மிண்டன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும், நீங்களும் அதுலயே மறுபடியும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. போகலாம் தான் ஆனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இழுக்கிறான். பரவாயில்ல இதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கனவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா சொல்றேன். அப்படின்னா பரவாயில்ல நீங்க ஃபெயில் ஆனா நானும் நம்ம பையனை வந்துட்டு உங்களுக்காக சியர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீரோட அவன் ஒய்ஃபை ஹக் பண்ணிக்கிறான். சரி சீக்கிரமா போய் உங்க டீமை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இவனுமே வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமை நோக்கி போறான். அப்படி அவன் ஓடி போகும்போது சின்ன வயசுல இருந்து அவன் பேட்மிண்டன் விளையாண்ட அழகான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டே ஓடுறான். அப்படியே ஓடி போய் அவங்களை நிப்பாட்டி எல்லாம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் வந்துட்டு டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் டெய்லி பண்றேன், ப்ளீஸ் என்னையுமே நீங்க டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ ஆக்சுவல் கோர்ட்டுக்குள்ள விளையாண்டே பல வருஷம் ஆச்சு, நீ இப்ப முன்ன மாதிரி எங்காவும் இல்ல, அதனால உன்னோட லைஃபே இதை நம்பிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சின்சியரா விளையாடு அப்படின்ட்டு கோச் சொல்றாரு. மியூசியம் வந்துட்டு ஏன்டா உனக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாளாடா, உனக்கு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அப்படியே கோச் வந்துட்டு இப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம 6th ரவுண்ட் வர தான் வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட அடுத்த டார்கெட் வந்துட்டு எஸ்ஜே லீக் தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இன்னும் எஸ்ஜே லீக்கு 5 மாசம் தான் டைம் இருக்குது, எந்த ஒரு மொமெண்டையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து வரப்போற எஸ்ஜே லீக் தான் ரொம்பவே முக்கியமானது. இப்போ வர நம்ம சன்லைட் பெவரேஜ் டீம் நிறைய தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க, புதுசா கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த 5 மாசத்துல எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.